அனைவருக்கும் வணக்கம். நான் அட்சய திருதியை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அட்சய திருதிங்கிறது சித்திரை மாதம் வளர்பிறை ரோகிணி நட்சத்திரம் கூடிய ஒரு திருதியை தேதியில் வரும். அன்னைக்கு செய்யக்கூடிய எல்லா புதிய முயற்சிகளும் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அது நமது இந்து மதப்படி அந்த அட்சய திருதி அன்னைக்கு தான் வியாசர் பிள்ளையார்கிட்ட மகாபாரதத்தை எழுத சொன்னதாகவும் சொல்லுவாங்க. கங்கை பூமியை தொட்டது அந்த அட்சய திருதி ஒரு அட்சய திருதி நாளில் தான் அப்படிம்பாங்க. வெங்கடாசலபதியே கடன் வாங்க குபேரனும் அந்த மகாலட்சுமியை வேண்டி சேர்த்து கொண்டது அந்த அட்சய திருதி. அதே மாதிரி மணிமேகலைக்கு அட்சய பாத்திரம் கிடைச்சது அந்த அட்சய திருதி நாள்னு. அப்படி அட்சய திருதியை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே போவாங்க. ஆதிசங்கரர் கனகதாரா தோத்திரத்தை அவர் ஒரு வீட்டில் போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறப்ப பிச்சை அந்த கேட்குறப்ப அந்த அம்மா வீட்டில் கொடுக்க ஒன்றுமே இல்லையா, அவர் காஞ்சி ஒன்று நெல்லிக்காயை கொண்டு போட்டுச்சான். அதை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டு அந்த ஏழை குடும்பத்துக்காக கனகதாரா தோத்திரத்தை பாடினாருன்னு அது வீடு முழுக்க அந்த தங்க நெல்லிக்காயாக கொட்டுனுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த அட்சய திருதி அன்னைக்கு அதை பாடுவாங்க. அங்கம் ஹரே புலக பூஷண மாச்சயந்தி பயந்துராதிங்க, பாடிட மாட்டேன். இதுதான் கனகதாரா தோத்திரம். இப்போ இது மாதிரி பல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த அட்சய திருதி அன்றைக்கி நடந்ததுனால அட்சய திருதியை ஒரு விசேஷமான நாளாகவே நீங்கள் எந்த புதிய முயற்சிகள் செய்கிறதுக்குனாலும் உபயோகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சொத்து பவுன் இந்த மாதிரி நகைகளாக வாங்கி அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொண்டோம். ஆனால் உண்மையிலேயே அந்த நாளில் நீங்கள் ஒரு புதிய முயற்சி என்ன முயற்சியாக இருந்தாலும் செய்யலாம். அது தடைப்படாத வளர்ச்சியை தரும். நீங்கள் கலையாகட்டும் கற்பதாகட்டும் ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் எதாக இருந்தாலும் ஒரு புளியார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வைங்க, அது நல்லபடியாக நடக்கும். ஏன்னா நானும் வாங்கியிருக்கேன் தான் நகை. அந்த நேரத்தில் முதல் நாள் காசை கொடுத்துட்டு அடுத்த நாள்லாம் வாங்கினது உண்டு தான். ஆனால் அதுக்காக கொட்டி நகை சேர்ந்துச்சானா அப்படி சேர்ந்துட்டுனா எல்லாருமே கடை வாங்கி கூட வாங்கிடலாம். அது போகாமல் இருந்தால் பத்தாது, அந்த மாதிரி தான். அது நகை முக்கியம் தான். ஆனால் அப்படி வாங்க முடியாதவங்க ஒரு கல் உப்பை வாங்கி அந்த மகாலட்சுமி கிட்ட வச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டாலே அது ஒரு பெரிய பலனை கொடுக்கும் உங்களுக்கு. அந்த இதை செய்யக்கூடிய பலனை கொடுக்கும். அதை விட முக்கியமாக அன்னைக்கு சொல்லுவாங்க அன்னதானம் செய்யுங்க, கொடை அழிங்க, எல்லா நாளும் அன்னதானம் செய்கிறது நல்லதுதாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு ஏதாவது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை ஆரம்பித்து வைங்க. இப்போ நான் என்ன செய்வேன், என் பிள்ளைங்கிட்டலாம் சொல்வேன், ஏதாவது கதை எழுதுறீங்களா, எந்த முயற்சியாக இருந்தாலும் எடுங்க. நானே கடந்த வருடம் அட்சய திருதி அன்னைக்கு தான் வாயாடி யூடியூப் சேனலில் போட்டால் நான் யூடியூப் ஆரம்பிக்கல, ஏதோ ஒன்று ஆரம்பித்தேன். அது மாதிரி ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க. நீங்கள் கல்லுப்பு வாங்கி வச்சு படைச்சாலே அது அந்த ஒரு தங்கத்தை வாங்கக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். தங்கம் முடிஞ்சவங்க தங்கம் வாங்க, அன்னைக்கு தான் வாங்கணும்ல, என்றைக்கு வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.